பொண்ணோட பியூட்டி மட்டும் காமிச்சிக்கிறது வந்துட்டு பியூட்டி வச்சு மட்டும் ப்ரைஸ் பண்ணுறது பேஜன்ஸ் கிடையாது. நீங்கள் வந்து மாடலிங்கில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் பார்த்தப்போ ரீசெண்டாக வந்து ரேம்ப் வாக் குயின் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரெண்டிங்காக இருந்துச்சு உங்கள் பேஜில். அதை பற்றி சொல்லுங்கள், அது எப்படி நடந்துச்சு? லைக் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மாடலிங்கில் நிறையா பிராண்ட்ஸ் கான்டாக்ட் கிடச்சிச்சு. ஸோ அவங்க கூட ஒர்க் பண்ண எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. இதை வந்து இன்னுமே நம்ம வந்து அப்லிஃப்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஒரு ஐஎம்டபிள்யூவில் இருக்கிற ஒரு பேஜெண்ட் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதில் எனக்கு அந்த இது கிடச்சிச்சு, பெஸ்ட் ரேம்ப் குயின் 2022 அப்படின்னு. ஸோ அது நான் அன்எக்ஸ்பெக்டட் தான், நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ என்னோட பெஸ்ட்டு நான் கொடுத்தேன், அது எனக்கு கிடச்சிச்சு. இதில் ஆக்சுவலி இதில் கேட்டகரிஸ் எல்லாமே இருக்கா? இப்போ அந்த ஈவெண்ட் எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு பெருசாக அதை பற்றி எதுவும் தெரியாது. ஸோ மிஸ்ஸஸ் தமிழகம் அப்படின்னா அதில் ஏதாச்சும் கேட்டகரிஸ் இருக்குது, அதனால தான் வந்து வின் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? அஃப்கோர்ஸ் அது வந்து நாட் ஆல் அண்ட் பியூட்டி, நம்ம வந்து எப்படி அங்கே பிஹேவ் பண்ணுறோம், நம்ம எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிக்கிறோம், அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாமே, டேலண்ட் ரவுண்ட்ஸ் எல்லாமே கலந்தது தான் ஒரு பேஜ். ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணோட பியூட்டி மட்டும் காமிச்சிக்கிறது வந்துட்டு பியூட்டி வச்சு மட்டும் ப்ரைஸ் பண்ணுறது பேஜன்ஸ் கிடையாது. ஸோ அந்த வயசில் பார்க்குறப்போ எனக்கு இந்த ஒரு இது கிடச்சிச்சு.